Hi friends, welcome to Anbu Audios. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 5.1 டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் இருக்கிறதுலே லோ பட்ஜெட்டில் என்ன ப்ரைஸில் போட்டிருக்கோம் என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அனலாக் ஆம்பிளிஃபையர் மட்டும் லோ ப்ரைஸில் போடுறீங்க, டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் லோ ப்ரைஸில் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் வர நியூ இயருக்கும் பொங்கலுக்கும் ஒரு ஆஃபர் மாதிரி டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் இருக்கிறதுலே லோ ப்ரைஸ் அண்டு குவாலிட்டியான இதில் நம்ம போட்டிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோலேயே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பேனல் நிறைய பேர் நம்ம வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருந்தோம், இருந்தாலும் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி பிரிண்டட் பேனல் வேணும்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகுமா. அந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக தீபாவளிக்கே போட்டிருந்தோம். எந்த பேனல் எடுத்திங்கனாலுமே சேம் ப்ரைஸ் தான். நீங்கள் பிளாக் கலர், ப்ளூ கலர் கலர்ஸு, இந்த மாதிரி டிசைன்ஸ், இந்த மாதிரி எந்த பேனல் எடுத்தாலுமே நான் என்ன ப்ரைஸ் போட்டிருக்கோமோ அதே ப்ரைஸ்க்குள்ளே வந்துடும். நீங்கள் பேனலுக்காக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. நேம்ஸ் இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஆப்ஷனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100 ருபீஸ் அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து ஆம்பிளிஃபையரில் நம்ம என்ன ப்ரைஸ் போட்டிருக்கோமோ அதே ப்ரைஸ் தான் நம்ம கஸ்டமருக்கும் கொடுப்போம். அதனால தான் நம்ம தம்ப்நெயிலில் வீடியோலேயே நம்ம என்ன ப்ரைஸுக்கு போட்டிருக்கோங்கிறதுவே நம்ம ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் கண்ட்ரோலில் வரும் ஆம்பிளிஃபையர். டிஜிட்டல் கிட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூடெக்கோட டிஜிட்டல் கிட்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஃபியூடெக்கும் யூஸ் பண்ணுவோம், ஜெம்டெக்கும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வித் பிடியில் யூஸ் பண்ணுறது. நம்ம வித்தவுட் பிடியில் தான் உங்களுக்கு ஆஃபரில் வரும். நம்ம ப்ளேயர் போர்டு ஒன்று யூஸ் பண்ணி அந்த இதில் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம ஆஃபருக்கு போட்டிருக்கிறது தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி 8500 ஆம்பிளிஃபையர் இது கிடையாது. 8500க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனலாகில் 6500க்கு என்ன ஆம்பிளிஃபையர் கொடுத்துட்டு இருந்தோமோ அதுவே வந்து டிஜிட்டலில் 8500க்கு போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ஆம்பிளிஃபையரு. இதில் நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் என்னென்னங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டீகோடர் வந்து நம்ம எந்த ஆம்பிளிஃபையர் பண்ணாலுமே டீகோடரோட ப்ரைஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஏன்னா டீகோடர் வந்து ஒரு ஆப்ஷனல் தான். சில பேர் டீகோடர் வேணும்பாங்க, சில பேர் வேண்டாமாங்க. அதனால் டீகோடர் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கணும், வேண்டாம்னா ஆஸ் யூஸ்வல் என்ன அமௌண்ட்டில் இருக்கோ அந்த அமௌண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் 28028ல் 10 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லி காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். நம்ம எப்பவும் காப்பர் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12012ல் 1 ஆம்பியரும் 012ல் 1 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். 10 ஆம்பியருங்கிறது ஃபுல்லாக பவர் ஆம்புக்கு மட்டும்தான் போகும். நம்ம எக்ஸ்ட்ரா இந்த ஃபேன், லைட்டிங், வியூ மீட்டர்ஸு இந்த மாதிரி இருக்கிற எதுக்குமே நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம 10 ஆம்பியர்லேருந்து எடுக்க மாட்டோம். அதுக்காக செகண்டரி வைண்டிங், தேர்ட் வைண்டிங்லேருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். யூஸ் பண்ணிக்கிற ஃபில்டர் செக்ஷன்னா 10000 மைக்ரோஃபட்டில் 2 கெப்பாசிட்டர் போட்டு ஃபில்டர் செக்ஷன் பண்ணியிருக்கோம். அவுட்புட் வோல்டேஜ்னால் உங்களுக்கு 30லேருந்து 33 வோல்ட் வரைக்கும் வரும். இதில் யூஸ் பண்ணிக்கிற கிட்னா ஜெம்டிக்கோட வித் பிடி கிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்பில்டு சப்பு ப்ரீ இருக்கிறது. இதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா சப்பு ப்ரீ எதுவும் யூஸ் பண்ணங்கிற அவசியம் கிடையாது. இதுலேயே வந்து உங்களுக்கு பேஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களே ஒரு சப் ப்ரீ செக்ஷனை இந்த கிட்லேயே ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த கிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்ம ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி போட்டிருப்போம். ரெகுலேட்டர் ஐசி மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். பக் கன்வெர்ட்டர் தான். டிஜிட்டல்னு வந்துட்டாவே பக் கன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிற பவர் ஆம்ப்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 52001943 டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 12 ஃபிட் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரோட பட்ஜெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10500 ருபீஸ் வரும். 8500 ருபீஸ்க்கு உங்களுக்கு ஐசி பேஸ்டு வரும். டிரான்சிஸ்டர் பேஸ்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 10500 ருபீஸ் வரும். இதில் 12 ஃபிட்டு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். 10 ஃபிட்டில் சக்தியில் ஒன்று, ஒரு சேனலுக்கும் 2 ஃபிட்டு வர மாதிரி. பர் சேனல் வாட்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 70 வாட்ஸ் வரும். நீங்கள் தாராளமாக 8 இன்ச்சு, 6 இன்ச்சு, 3-வே ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி எந்த ஸ்பீக்கர்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பிராண்டடு, நான் பிராண்டட் எது வேணால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்வூஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 இன்ச் டபுள் மேக்னெட்டு, 12 இன்ச்சு அந்த மாதிரியான சப்வூஃபர் யூஸ் பண்ணலாம். ஜேபிஎல் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க, ஆனால் ரெக்கமெண்ட் கிடையாது. நீங்கள் 12 இன்ச்சில் ஜேபிஎலை தவிர கம்மி ஆர்எம்எஸ் இருக்கிற எந்த சப்வூஃபர் வேணால் யூஸ் பண்ணலாம். இல்லை ஜேபிஎல் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கோம். அல்ட்ரா டிஜிட்டலோட 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பெரிய லெவலில் கொஞ்சம் அதிக வாட்ஸில் ஆம்பிளிஃபையர் செய்யும்போது ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போடுறது கொஞ்சம் சேஃப் தான். ஏன்னா டிரான்சிஸ்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எந்த ப்ராப்ளமும் வராது. இன்கேஸ் நீங்கள் ஸ்பீக்கர் ஏதோ ஒரு ஃபால்ட்டான ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா அப்போவே கட் ஆஃப் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஏசி ப்ரொடெக்ஷன் தான். உங்களுக்கு ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது எந்த நாய்ஸஸ் வராது. நெக்ஸ்ட்டு இதோட டெஸ்டிங் வீடியோ வேணும்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டெஸ்டிங் வீடியோ அனுப்புகிறேன். இதில் ஆட் பண்ண முடியல. நம்ம இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீகோடர்னா FT003 தான் போட்டிருக்கோம். இதில் வந்து டால்பி, டிடிஎஸ், PCMI, HDMI, ARC, ஆப்டிக்கல், கோஆக்சியல் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இந்த ஆம்பிளிஃபையரில். இது வந்து ஃபுல்லி ரிமோட் கிட் தான். நீங்கள் ஃபுல்லாக ரிமோட்லேயே நீங்கள் மேனுவல் மாதிரி யூஸ் பண்ணாமல் ரிமோட்லேயே எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம்.
சப்போர்ட்டோட ஸ்பீக்கர் சொன்ன மாதிரி 6 இன்ச்சு 8 இன்ச்சு 10 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். சப்வூஃபர் 10 இன்ச்சு டபுள் மெகாஹெர்ட்ஸ் 12 இன்ச் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான ஆம்பிளிஃபயர்ஸ் ஏதோன்னு உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் தேவைப்பட்டால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.